भर आकाश में उड़ने का आनंद कभी नहीं उठा पाओगे. तुम्हारा உன்னுடைய படா துர்பாகிய, படா படானா பிக், ரொம்ப பெரிய துர்பாகிய, துர்பாகியனா இந்த பேட்னஸ், உன்னுடைய ரொம்ப கெட்ட துர்பாகியம் என்ன அப்படின்னா, जिंदगी भर आकाश में उड़ने का आनंद. जिंदगी तुम मीन्स நீ, जिंदगी जिंदगी मीन्स லைஃப், உன்னோட லைஃப் பர்னா ஃபுல்லா, லைஃப் முழுக்க ஆகாஷ் மீன்ஸ் வானம், அந்த வானத்துல உட்னேக்கா, உன்னேனா பறக்கிறது, பறக்கிறதுக்கான ஆனந்தனா ஹாப்பினஸ், அந்த வானத்துல பறக்கிறதுக்கான அந்த சந்தோஷத்தை கபி மீன்ஸ் அட் எனி டைம், எப்பவுமே நகி உட்டா பாவோகா மீன்ஸ் நீ எடுத்துக்கிறது, நகி உட்டா பாவோகா மீன்ஸ் உன்னால எடுத்துக்க முடியாது, அந்த வானத்துல பறக்கிற அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்காது அப்படிங்கறத சொல்லுது நம்மளுடைய கழுத்து. நெக்ஸ்ட் ஷாம்ப் போலா, ஷாப் மீன்ஸ் நம்மளுடைய பாம்பு வந்துட்டு போலானா சொல்லுதான், என்ன சொல்லுது அப்படின்னா, ஆகாஷ் கோ லேக்கர் கியா மை சாட்டுங்கா. ஆகாஷ் மீன்ஸ் வானமா, வானத்துல ஆகாஷ் கோ லேக்கர் எடுத்துக்கிட்டு, ஆகாஷ்ல வந்துட்டு கியா மை சாட்டுங்க, ஆகாஷ்ல எடுத்துக்கிறதுக்காக என்ன இருக்கு, ஆகாஷ்ல பறக்கணும் என்ன அவசியம் இருக்கு அப்படிங்கறத கேக்குது. ஆகாஷ்மே ஆக்கிர் ரக்கா கியா ஹை. ஆகாஷ்னா வானம், அந்த வானத்துல ஆக்கிர் மீன்ஸ் அட் லாஸ்ட்ல வந்து ரக்கா கியா ஹை, ரக்கானா இருக்கிறது என்ன, ரக்கா மீன்ஸ் கீப், இருக்கிறது என்ன, அந்த வானத்தோட கடைசியில இருக்கிறது என்ன, அதுல என்ன ஒரு பிரமிப்பா நீ பேசுற அப்படின்னு சொல்லி கேக்குது. क्या मैं तुम्हारे आकाश में रेंग सकता हूँ. क्या மைனா நான், என்ன நான் வந்துட்டு तुम्हारे உன்னுடைய ஆகாஷ்மே, உன்னுடைய அந்த வானத்துல, ஆகாஷ் மீன்ஸ் வானம், அந்த வானத்துல ரேங் சக்தாகும், ரேங்னா தவழ்றது, என்னால அந்த வானத்துல நான் இருந்து உலா வர முடியுமா, தவழ்ந்து வர முடியுமா அப்படிங்கறத கேக்குது. ना भाई तुम्हारा आकाश तुम्हे भी मुबारक मेरे लिए तो यग गुफा बड़ी. நான் பாயி, நான் இந்த நெகட்டிவ் வேர்டு, இல்ல பாய் மீன்ஸ் பிரதர், இல்ல பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு, தும்ஹார ஆகாஷ் உன்னுடைய அந்த ஆகாஷ், உன்னோட ஸ்கை வந்துட்டு, தும்ஹேனா உனக்கு தான் வந்து, முபாரக்னா அந்த வாழ்த்துக்கள், அது உனக்கு தான் அது ஆஸ்பிஷியஸ், ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனது, உனக்கு தான் அது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆனதா இருக்கும். மேரேனா எனக்கு, லியேனா எனக்கு, என்னோடத பார்த்த அப்படின்னா, तो यग गुफा बलि है. यग्னா இந்த குஃபானா இந்த குகை தான் வந்துட்டு, பலினா பெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் பெஸ்ட், இந்த குஃபா, இந்த புகை தான் எனக்கு கம்ஃபர்டபுள் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுது. इतने आराम दे और सुरक्षित जगह और कहाँ होगी. इतने this much, இவ்வளவு, ஆராம் தேக் மீன்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறது ஆராம் தேக்னு சொல்லுவோம். ஆராம் தேக் அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும், சுரக்ஷித் மீன்ஸ் ரொம்ப பாதுகாப்பான, ஜஹா மீன்ஸ் பிளேஸ், ரொம்ப கம்ஃபர்டபுளானது மற்றும் பாதுகாப்பான அந்த பிளேஸ் வந்துட்டு, அவர் கஹா மீன்ஸ் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, கஹா மீன்ஸ் எங்கே அப்படின்னு அர்த்தம், அவர் மீன்ஸ் இருக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். இதை தாண்டி கம்ஃபர்டபுளானது பாதுகாப்பான பிளேஸ் வேற எங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாம்பு சொல்லுது. ஷாப் மன் ஹி மன் பாஜ் கி மூர்க்கதா பர் ஹன்ஸ் ரஹா தா. ஷாப்னா அந்த பாம்பு வந்துட்டு, மன் ஹி மன் மனசுக்குள்ளேயே வந்து, பாஜ்னா அதாவது ஈகிள், அந்த கழுகோடைய மூர்க்கதா மீன்ஸ் அதோடைய அந்த ரஃப்னஸ், அதோட அந்த ரஃப் கேரக்டரை பத்தி, முட்டாள்தனத்தை பத்தி, ஹன்ஸ் ரஹாத்தா, ஹன்ஸ்னா சிரிக்கிறது, ரொம்பவே சிரிக்குது, அதோட அந்த ஸ்டூபிடிட்டியை பார்த்து அது எப்படி பண்ணுது, சிரிக்குது. ஹன்ஸ் ரஹா மீன்ஸ் சிரிக்கிறது. பக சோச்னே லஹா கி ஆக்கிர் உட்னே और रेंगने के बीच कौन सा भारी अंतर है. वग सोचने लगा, वगना அது सोचने लगा, सोचने மீன்ஸ் திங்க் பண்றது, सोचने लगा மீன்ஸ் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுதா, என்ன திங்க் பண்ணுது அப்படின்னா, கி ஆக்கிர் மீன்ஸ் அட் லாஸ்ட் முடிவா, உட்னே அவுட் உட்னேனா பறக்கிறதையும், அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும், ரேங்னே மீன்ஸ் அது தவழ்ந்து போறது, அது ஊர்ந்து போறதுலயும், பீச்னா பிட்வீன், அதாவது பறக்கிறதுக்கும் ஊர்ந்து போறதுக்கும் நடுவுல, கவுன்சா பாரி அந்தர், கவுன்சானா எந்த மாதிரியான, பாரி மீன்ஸ் ஹெவி, ரொம்ப பெரிய, அந்தர் மீன்ஸ் டிஃபரன்ஸ், எந்த தவழ்ந்து போறதுக்கும் பறந்து போறதுக்கும் நடுவுல என்ன ஒரு பெரிய வித்தியாசம் இருந்த போது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. அந்த மேத்தோ सबके भाग्य में मरने ही लिखा है. अंत में अंतना கடைசியில, முடிவுல, तो सबकेனா எல்லாருடைய, பாக்யனா எல்லாருடைய அந்த பாக்கியத்திலே, எல்லாருடைய அந்த தலையெழுத்துலயுமே, மர்னே ஹி லிக்கா ஹை, மர்னேனா இறக்குறது, இறப்பு தான் வந்துட்டு லிக்கான எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நடக்குது, இறந்தானே ஆகணும். சோ அத யோசிக்குது. शरीर मिट्टी का है, मिट्टी में ही मिल जाएगा.
ஷரீனா உடம்பு. இந்த உடம்பு வந்து மிட்டி காஹை, மிட்டினா மணல். அதாவது இந்த உடம்பு யாரோடது? இந்த பூமியோடது. மிட்டி காஹிங்க பூமியோடது. மிட்டி மேகி மில் ஜாயேகா. மிட்டினா இந்த மணல்ல தான் என்ன பண்ணணும்? மில் ஜாயேகானா வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. இந்த உடம்பு யாரோடது? இந்த மணலோடது, இந்த பூமியோடது. சோ இந்த பூமிக்கு தான் திரும்ப வந்து ஆகணும் அப்படிங்கறத யோசிக்குது. அச்சானக் बाज ने अपना झुका हुआ सिर ऊपर उठाया और उसकी दृष्टि शाप की गुफा के चारों ओर घूमने लगी. அச்சானக் மீன்ஸ் சடனா, திடீர்னு பாஜ் அந்த அந்த நம்மளோட ஈகிள் வந்துட்டு அப்பனா தன்னுடைய ஜூகா மீன்ஸ் தன்னுடைய அந்த குனிஞ்சு இருக்கக்கூடிய தலைய வந்துட்டு ஜுகா ஹுவா அப்படின்னா குனிஞ்சு இருக்கக்கூடிய சிர் மீன்ஸ் ஹெட், தலைய வந்துட்டு ஊப்பர் மீன்ஸ் மேல, நல்லா மேல உட்டாயா லிஃப்ட் பண்றது. இந்த துணிஞ்சு இருக்கக்கூடிய தலையை என்ன பண்றது? மேல நிமித்தி பாக்குது. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் உஸ்கி அதோடைய திருஷ்டி மீன்ஸ் அதோடைய பார்வை, அதோடைய விஷன் வந்துட்டு ஷாப்கி குஃபா கே, ஷாப்னா நம்ம பாம்போடைய குஃபா, அதோட குகையோட சாரம் ஓர் மீன்ஸ் நாலு பக்கமும், ஓர்னா சைடு, சாரம் ஓர் மீன்ஸ் நாலு பக்கமும், கூம்னே மீன்ஸ் ரோமிங், அலையிறது. கூம்னே லகி மீன்ஸ் சுற்றி பாக்குறது. அது அப்படியே எல்லா பக்கமும் சுத்தி பாக்குது. चट्टानों में पड़ी दरारों से पानी गुफा में टपक रहा था. சட்டானோ மீன்ஸ் அந்த பாறைகள்ல இருக்கக்கூடிய படி மீன்ஸ் இருக்கக்கூடிய தராரோ மீன்ஸ் அங்க குடிக்க அந்த ஹோல்ஸ், குட்டி குட்டி விரிசலா இருக்கு இல்லையா, கிராக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த கிராக்ஸ்ல இருந்து பானி அந்த வாட்டர் வந்துட்டு குஃபானா அந்த புகையில வந்துட்டு லபக் ரஹாத்தா, டபக் ரஹா மீன்ஸ் அதுல டிராப் பை டிராப்பா ஊத்துறதுன்னு சொல்லுவோம், சொட்டா ஊத்துறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் டபக் ரஹா சொல்லுவோம். டபக் ரஹாத்தா அதாவது சொட்டா கீழே விழுந்துகிட்டு இருக்குது. सीलन और अंधेरा में डूबे गुफा में एक भयानक दुर्गंध फैली हुई थी. சீலன் மீன்ஸ் அந்த ஈரப்பதம், மாய்ஸ்டர் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஈரப்பதம் மற்றும் அந்தேரை மீன்ஸ் டார்க்னஸ், அந்த இருட்டாலையும் தூபி மீன்ஸ் அந்த மூழ்கி இருக்கக்கூடிய அந்த இருட்டு மற்றும் அந்த மாய்ஸ்டரால மூழ்கி இருக்கக்கூடிய அந்த குஃபா மீன்ஸ் அந்த குகையில வந்துட்டு ஏக் பயானக் துர்கத், ஏக்னா ஒரு பயானக் பயங்கரமா ரொம்பவே ஹெவியா இருக்கக்கூடிய துர்கத் மீன்ஸ் ஒரு ஃபவுல் ஸ்மெல், ஒரு துர்நாற்றம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்மெல் வந்துட்டு ஃபைலி ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த இடத்துல எப்படி இருக்கு? ஒரு மாதிரி துர்நாற்றம் அடிக்குது. மானோ கோயி சேஞ்ச் வருஷம் சே படி சட் கயி ஹோ. மானோ மீன்ஸ் மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். மானோ இருக்கலாம், என்ன இருக்கலாம்? கோயி மீன்ஸ் இனி ஏதோ ஒரு சீஸ் மீன்ஸ் பொருள், ஏதோ ஒரு பொருள் வந்து வருஷம் ரொம்ப வருஷமா வந்து படி மீன்ஸ் இருந்து ரொம்ப வருஷமா இருந்து சட்கை மீன்ஸ் ரோட்டன் அழுகி இருக்கலாம். மேபி ஏதோ ஒரு பொருள் வந்து ரொம்ப வருஷமா இருந்து என்ன இருக்கலாம்? அழுகி போய் இருக்கலாம் அப்படிங்கறத அந்த நம்மளுடைய கழுகு கெஸ் பண்ணி யோசிக்குது. நெக்ஸ்ட், बाज के मुख से एक बड़ी जोर की करुण चिक फुटी पड़ी. பாஜ் மீன்ஸ் நம்மளோட ஈகிளோடைய முக்குனா வாய், அதோட வாயில இருந்து ஏக் படி ஜோர்கி கருண், படி மீன்ஸ் பிக், ஜோர்னா ஃபோர்ஸ், அதனால ரொம்ப வேகமா இருக்கக்கூடிய அந்த கருண் மீன்ஸ் ரொம்ப சிம்பத்தின்னு சொல்லுவோம், அந்த கருணையோட இருக்கக்கூடிய சிக் ஃபுட்டி மீன்ஸ் ஸ்க்ரீமிங், அலறது. ஒரு மாதிரி கருணையோட ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸா ஒரு மாதிரி அலறுது நம்மளுடைய ஈகிள். என்ன சொல்லுது அப்படின்னா, காஷ் மை சிர்ஃப் ஏக் பார் ஆகாஷ் மே உடு பார்த்தா. இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா. காஷ் மீன்ஸ் இஃப், ஒருவேளை, மை சிர்ஃப் மீன்ஸ் ஒன்லி ஏக் பார்னா ஒரு தடவை, எனக்கு ஒரே ஒரு தடவை ஆகாஷ் மே உட் பார்த்தா, ஆகாஷ் நம்மளோட ஸ்கைல வந்துட்டு என்ன பண்ணும்? உட் பார்த்தா பறக்கணும் போல எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கருணையோட அது ஸ்கிரீம் பண்ணுது, அலருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாஜ் கி ஐசி கருணா சீக் சுன்கர் ஷாம் குச் சிப்பிட்டா சா கயா. பால்கி நம்மளோட ஈகிளோடைய ஐசி கருணா சீக் மீன்ஸ் அந்த ஸ்கிரீமிங், அலறல். அந்த அது பண்ணதுல ஐசி மீன்ஸ் லைக் தட், அதே மாதிரியான அந்த கருணையான அந்த ஸ்கிரீமிங் வந்துட்டு அதோட அலறல் வந்துட்டு சுன்கர்னு கேட்டதுக்கு பிறகு ஷாப் நம்மளோட பாம்புக்கு குச் சிட்பிட் சா கயா. சிட்பிட் சா மீன்ஸ் ஒரு மூச்சு விடுறதுக்கு சரம் மாதிரி சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் வந்து அதுக்கு ரொம்ப ஃபீலிங் ரொம்ப ஜாஸ்தியா ஆகிறது. एक क्षण के लिए उसके मन में उस आकाश के प्रति इच्छा पैदा हो गई. एक क्षण மீன்ஸ் ஒரு கணம், ஒரு நிமிஷத்திலேயே, கேலியே ஒரு நிமிஷத்துக்கு, உஸ்கே மண்மே உஸ்கே அதோடைய மண்மேனா மனசுல, உஸ் ஆகாஷ்கே பிரதி, உஸ் மீன்ஸ் அந்த ஆகாஷ் மீன்ஸ் ஸ்கை, அந்த ஸ்கைய பத்தி, கே பிரத்தினா அந்த ஸ்கைய பத்தி,
இச்சா இச்சா மீன்ஸ் ஆசை, அதோட மனசுல ஆசை வந்துட்டு பைதா ஹோகை, பைதா பைதானா ப்ரொடியூஸ் ஆகுது, உற்பத்தி ஆகுறது, அதோட மனசுல கொஞ்சோண்டி ஆசை உற்பத்தி ஆகுது. ஜிஸ்கே வியோக் மே பாஜ் இத்னா வியாக்குல் ஹோக்கர் சட்பட்டா ரஹாத்தா. ஜிஸ்கே ஜிஸ்கேனா அதோடைய அந்த வானத்தோடைய வியோக், வியோக் மீன்ஸ் டிஸ்கனெக்ஷன், அதோடைய அந்த துண்டிப்பு, அதோடைய டிஸ்கனெக்ஷன்னால, அது சந்திக்க முடியாதனால பாஜ் நம்மளோட ஈகிள் வந்துட்டு இத்தனா வியாக்குள் ஹோக்கர், இத்தனா இத்தனா இவ்வளவு, வியாக்குள் வியாக்குள்னா கலக்கம், இவ்வளவு கலக்கம் ஆகி எவ்வளவு ரெஸ்ட்லெஸ்ஸா ஆகி, ஹோக்கர் சட்பட்டா ரஹாத்தா, சட்பட்டா மீன்ஸ் அல்லது துடிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, சட்பட்டா ரஹாத்தா அது ரொம்பவே துடிக்குது, அதோடைய டிஸ்கனெக்ஷன்னால இது ரொம்பவே கலக்கமாகி துடிக்குது அப்படிங்கறது அது உணருது. உஸ்னே பாஜ் சே கஹா, உஸ்னே உஸ்னேனா அது யார், நம்மளோட பாம்பு வந்துட்டு பாஜ் சே கஹா, பாஜ் நம்மளோட ஈகிள் கிட்ட கஹா கஹான்னு சொல்றது, என்ன சொல்லுது அப்படின்னா, यदि तुम्हें स्वतंत्रता इतनी प्यारी है तो इस चट्टान के किनारे से ऊपर क्यों नहीं उड़ जाने की कोशिश करते. यदि यदि मीन्स इफ ஒருவேளை தும்கேனா உனக்கு சுதந்திரதா, சுதந்திரதா மீன்ஸ் ரொம்ப சுதந்திரமா இருக்கிறதுக்கான, இத்தனை பியாரி ஹை, இத்தனை மீன்ஸ் இவ்வளவு, பியாரி பியாரி மீன்ஸ் ஆசை, இவ்வளவு ஆசை உனக்கு இருக்கு, இவ்வளவு சுதந்திரமா இருக்கணும் இவ்வளவு ஆசை உனக்கு இருக்கு அப்படின்னா, தோ இஸ் சட்டான் கே கினாரே சே ஊப்பர், இஸ் சட்டான் சட்டான இந்த பாறைகளோட கினாரே, கினாரே மீன்ஸ் ஷோர், இந்த பாறைகளோட இந்த கடற்கரை ஓரத்துல இருந்து சே ஊப்பர், ஊப்பர்னா மேல, கியோ நகி உடுஜானே, கியோ கியோ மீன்ஸ் ஏன் வந்துட்டு, நகி உடுஜானே, உடுஜானேனா பறக்கிறது, நகி உடுஜானே மீன்ஸ் ஏன் பறக்கல நீனு, பறக்கிறதுக்கான கோஷிஷ், கோஷிஷ்னு ட்ரை பண்றது, முயற்சியா, கத்தே கோஷிஷ் கத்தே மீன்ஸ் ஏன் நீ முயற்சிய பண்ணல, இந்த பாறைகளோட இதுல இருந்து பறந்து போறதுக்கான முயற்சியை ஏன் நீ பண்ணல அப்படின்னு கேக்குது. நகி வந்திருக்கு இல்லையா, நெகட்டிவ் வேர்ட்ஸோ, ஏன் நீ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. हो सकता है कि तुम्हारे पैरों में अभी इतना ताकत बाकी हो कि तुम आकाश में उड़ सको. हो सकता है कि, हो सकता மீன்ஸ் மேபி இருக்கலாம்னு சொல்லுவோம் இல்லையா, ஒருவேளை இருக்கலாம்னு சொல்லுவேன். हो सकता है, சக்தானா முடியும், ஒருவேளை இருக்கலாம், என்ன இருக்கலாம் அப்படின்னா, கி தும்ஹாரே பைரோமே, தும்ஹாரேனா உன்னுடைய, பைரோ பைரோனா பாதங்கள், உன்னுடைய கால்கள்ல, அபி அபி மீன்ஸ் நான் இப்ப கூட, இத்தனை தாக்கத் பாக்கி ஹோ, இத்தனை இத்தனை திஸ் மச் இவ்வளவு, தாக்கத்து தாக்கத்துல ஸ்ட்ரென்த், இவ்வளவு ஸ்ட்ரென்த், பாக்கி ஹோ பாக்கி மீன்ஸ் ரிமைனிங், பாக்கி இருக்கிறது, இவ்வளவு ஸ்ட்ரென்த் வந்து உனக்கு மேபி பாக்கி இருக்கு அப்படின்னா, கி தும் மீன்ஸ் யூ, நீ வந்துட்டு ஆகாஷ்மே உட் சக்கோ, ஆகாஷ் ஆகாஷ்னா ஸ்கை, அந்த வானத்துல என்ன பண்ணலாம், உடு சக்கோ மீன்ஸ் பறக்க முடியும், சக்கோ மீன்ஸ் கேன் முடியும் அப்படின்னு அர்த்தம், உடு சக்கோ மீன்ஸ் உன்னால பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. கோஷிஷ் கர்னேமே கியா ஹர்ஜ் ஹை, கோஷிஷ் கோஷிஷ் மீன்ஸ் ட்ரை பண்றது, கோஷிஷ் கர்னேமே அதாவது ட்ரை பண்றதுல, கியா கியா மீன்ஸ் வாட் என்ன, ஹர்ஜ் ஹை ஹர்ஜ் மீன்ஸ் தீங்கு, என்ன தப்பு ஆயிட போகுது, நீ ட்ரை பண்ணி பாக்கறதுல என்ன தப்பாயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாம்பு நம்மளோட ஈகளுக்கு அட்வைஸ் பண்ணுது. बाज में एक नई आशा जाग उठी, बाज में बाज बाज நம்மளோட ஈகிள் கிட்ட வந்துட்டு एक नई आशा, ஆஷா மீன்ஸ் ஹோப் நம்பிக்கை, நய் ஆஷா அப்படின்னா ஒரு புது நம்பிக்கை வந்துட்டு ஜாக் ஊட்டி, ஜாக் ஜாக்னா அவேக் எழுகிறது, அதோடைய மனசுல என்ன ஆகுது, ஒரு புது நம்பிக்கை எழுகுது. वह दूने उत्साह से अपने घायल शरीर को घसीटता हुआ चट्टान के किनारे तक खींच लाया. வக் வக்னா அது, தூணே உற்சாக் சே, தூணே தூணே மீன்ஸ் டபுள், ரெண்டு மடங்கான உற்சாக், உற்சாக்னா ஹாப்பினஸ், ரெண்டு மடங்கான அந்த ஹாப்பினஸோட அப்பனே காயல் ஷரீர்கோ, அப்பனே அப்பனே தன்னுடைய காயல், காயல்னா காயம் அடைஞ்சு இருக்கக்கூடிய, ஷரீர்கோ ஷரீர்னா உடம்பு, அதோடைய இந்த காயமா இருக்கக்கூடிய இந்த உடம்ப வந்துட்டு கசிஸ்டா ஹுவா, கசிஸ்டா கசிஸ்டா இழுத்துட்டு போறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, டிராகிங், அது இழுத்துட்டு போய் சட்டான் கே கினாரே, சட்டான் சட்டானா பாறைகள் இருக்கக்கூடிய, கினாரே கினாரே ஷோர், அந்த பாறைகள் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை ஓரத்துல, டக்கு டக்குன்னா அது வரைக்கும், கீஞ்ச் லாயா, கீஞ்ச்னா புல் இழுக்கிறது தான், கீஞ்ச் லாயானா இழுத்துக்கிட்டே போகுது. खुले आकाश को देखकर उसकी आंखें चमक उठी. குழி குளே குளே மீன்ஸ் ஓப்பனா நல்லா திறந்த இதா இருக்கக்கூடிய, ஆகாஷ்கோ ஆகாஷ் மீன்ஸ் இந்த வானத்தை, தேக்கர்னா பார்த்த உடனே, உஸ்கி உஸ்கினா அதோடைய, ஆங்கே ஆங்கேனா ஐஸ் அதோடைய கண்கள் வந்து, சமக் ஊட்டி, சமக் சமக்னா ஷைனா வருது, அதனால திறந்து நல்லா பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த ஆகாஷ பார்த்தோன்னே, அந்த ஸ்கைய பார்த்தோன்னே அதுக்கு எப்படி இருக்கு, சமக் ஊட்டி ரொம்ப ஷைனிங்கா, அதோட கண்ணுல எப்படி இருக்கு, ஷைனிங்கா இருக்கு. உஸ்னே ஏக் கஹரி லம்பி சான்ஸ் லி, உஸ்னே உஸ்னேனா அது, ஏக்னா ஒரு, கஹரி கஹரினா டீப் நல்லா ஆழ்ந்த, லம்பி லம்பினா லாங் நல்லா நீட்டமான, சான்ஸ்லி சான்ஸ்னா பிரீத்திங் நல்லா நீளமா ஒரு ஆழ்ந்த ஒரு மூச்சை இழுத்து விடுது, சான்ஸ்லி மீன்ஸ் மூச்சை இழுத்து விடுறது. அவர் अपने पंख फैलाकर हवा में कूद पड़ा.
अपने अपने தன்னுடைய பங்குனா தன்னோட ரெக்கைகளை வந்து ஃபைலாக்க ஸ்ப்ரெட் விரிக்கிறது விரிச்சிட்டு ஹவாமே குட்பட ஹவானா காற்று காற்றுல வந்து குத்துப்படா குத்து மீன்ஸ் ஃபிளை ஜம்ப் பண்றது அது என்ன பண்ணுது காத்துல நல்லா ஜம்ப் பண்ணி பறக்க ஆரம்பிக்குது நெக்ஸ்ட் किंतु उसके टूटे पंखों में इतनी शक्ति नहीं थी किंतु मीन्स பட் ஆனா உஸ்கேனா அதோடைய டூட்டே மீன்ஸ் பிரேக்கன் உடஞ்சு இருக்கக்கூடிய பங்கோ மீன்ஸ் அதோடைய இந்த விங்ஸ் ரெக்கைகள்ல இத்தனை சக்தி நகீத்தி இத்தனை இவ்வளவு சக்தி மீன்ஸ் அது ஸ்ட்ரென்த் நகீத்தி மீன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு சக்தி இல்லையா எவ்வளவு அப்படின்னா கி உஸ்கே ஷரீர் கா போஜ் சம்பால் சகே உஸ்கே வந்து அதோடைய ஷரீர்னா பாடி அதோட உடம்போடைய போஜ்னா சுமை அதோடைய உடம்போட சுமையை வந்துட்டு சம்பால் மீன்ஸ் டேக் கேர் ஒரு மேனேஜ் பண்ற அளவுக்கான சக்தி அதோட ரெக்கைக்கு இல்லாம போயிருச்சு சகே மீன்ஸ் இல்ல முடியறதுன்னு அர்த்தம் அதுக்கு அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கான சக்தி வந்துட்டு அதோடைய ரெக்கைகள்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க பத்தர்சா உஸ்கா ஷரீர் लुढ़कता हुआ नदी में जा गिरा பத்தர் மீன்ஸ் பாறைன்னு அர்த்தம் ஸ்டோன் மாதிரி ஒரு கல்லு மாதிரி இருக்கக்கூடிய உஸ்கா ஷரீர்னா அதோடைய அந்த உடம்பு வந்துட்டு லுட்கதானா கீழே விழுகிறது கீழே உருண்டு உழுவுறத லுட்கதா ஹுவா நதினா அந்த ரிவர்ல வந்து கிரானா ஃபால் கீழே விழுவுறது உருண்டு போய் அந்த நதியில போய் விழுந்துருது ஏக் லஹர் ने उठकर उसके पंखों पर जमे खून को दो दिया ஏக் லஹர்னா ஒரு அலை வந்துட்டு உட்கர்னா எழுந்து ஒரு அலை வந்து மேல எழும்பி வந்து உஸ்கேனா அதோடைய பங்கோ மீன்ஸ் அதோட ரெக்கைகள்ல இருக்கக்கூடிய ஜமேன்னு டெபாசிட் ஆகி இருக்கக்கூடிய அதோட ரெக்கைகள்ல இருக்கக்கூடிய கூன்னா அது பிளட் அந்த பிளட்டை வந்துட்டு தோ மீன்ஸ் வாஷ் பண்றது அதோட அந்த ரெக்கைகள்ல இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தை எல்லாம் என்ன பண்ணுது தொடக்கிது தோதியா மீன்ஸ் வாஷ் பண்றது உஸ்கே तके मांदे शरीर को सफेद फेन से ढक दिया உஸ்கே அதோடைய தக்கே மாந்தே ஷரீர்கோ தக்கே மாந்தே மீன்ஸ் ரொம்பவே சோர்வடைஞ்சு இருக்கக்கூடிய ரொம்பவே டயர்டா இருக்கக்கூடிய ஷரீர்னா உடம்ப வந்துட்டு சஃபேது ஃபனேசே தக் தியா சஃபேது பனை மீன்ஸ் நுரைன்னு அர்த்தம் சஃபேத் பனை மீன்ஸ் வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய அந்த நுரையால தக் தியா மீன்ஸ் அந்த அப்படியே மேல வந்து அப்படியே கிளியர் பண்ணிட்டு போகும் இல்லையா அது தக் தியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வலிக்கி போறது फिर अपनी गोद में समेटकर उसे अपने साथ सागर की ओर ले चली फिर மீன்ஸ் ஆஃப்டர் அதுக்கப்புறம் அப்பனி கோத் மீன்ஸ் தன்னோட மடியில அந்த நதியோட மடியில சமேட் மீன்ஸ் அதுல சுருட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா சமேட்கர் மீன்ஸ் கவர் பண்ணி வச்சு உசேனா அத அப்பனே சாத்னா வித் அது கூட நான் சொல்லுவேன் அப்பனே சாத்னா தன கூடவே ஷாகர் மீன்ஸ் அந்த ஓஷன் இருக்கக்கூடிய ஓர்னா சைடு அந்த ஓஷன் இருக்கக்கூடிய சைடு லே சலி எடுத்துட்டு போகும் लहरें चट्टानों पर सिर ढूंढने लगी मानो बाज की मृत्यु पर आंसू बह रही हो லஹரை மீன்ஸ் வேவ்ஸ் அந்த அலைகள் வந்துட்டு சட்டானோ மீன்ஸ் அந்த ராக்ஸ் அந்த பாறைகள் மேல சிர் மீன்ஸ் தலைய தூண்ணே மோதிக்கிறது போய் தலையை போய் மோதிக்கிறது மோத ஒரு சவுண்ட் வரும் இல்லையா அந்த மாதிரி மோதுறது மானோ மீன்ஸ் அது எப்படி இருக்குது எக்ஸாம் மாதிரி எப்படி சொல்றாங்க அப்படின்னா பாஜ்கே மிருத்யு பர் பாஸ் மீன்ஸ் நம்மளுடைய அந்த ஈகலோடைய மிருத்யுனா அதோட இழப்புக்கு வந்துட்டு ஆன்சோ பக்ரஹிஹோ ஆன்சோனா அந்த கண்ணீரை வந்துட்டு பக்ரகினா ஃப்ளோ பண்ண விடுறது அதாவது கண்ணீர் வடிக்கிற மாதிரி இருக்கிறதா சொல்றாங்க அது அந்த நம்மளுடைய நம்மளோட ஈகிள் இறந்ததுக்கு வேண்டி அந்த அலைகள்ல என்ன பண்ணுதா அதுல மோதி கண்ணீர் வடிக்கிறாப்ல அவங்க சொல்றாங்க धीरे धीरे समुद्र के असीम विस्तार में बाज आंखों से ओझल हो गया धीरे धीरे மீன்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப சீக்கிரமாவே சமுத்திரக்கு அசீம் விஸ்தார்மே சமுத்திர நம்ம ஓஷனோடைய அசீம்னா ரொம்ப இன்ஃபைனைட்னு சொல்லுவோம் இல்லையா முடிவே இல்லாத விஸ்தார்னா பிராட்னஸ் முடிவே இல்லாத அந்த பிராடா இருக்கக்கூடிய இடத்துல பாஜ் நம்மளுடைய ஈகிள் வந்துட்டு ஆங்கோ மீன்ஸ் அந்த பார்வையில இருந்து ஓஜல் மீன்ஸ் கெட்டிங் லாஸ்ட் அது போய் மறைஞ்சிடுறது அது போய் என்ன ஆயிருது அது நம்ம கண்ணுல பாக்குற அளவுக்கு இல்லாம போயிடுறது அப்படியே போய் மறைஞ்சிருது அப்படின்னு சொல்றாங்க चट्टान की कोकल में बैठा हुआ सांप बड़ी देर तक बाज की मृत्यु और आकाश के लिए उसके प्रेम के विषय में सोचता रहा சட்டானா அந்த பாறையோடைய கோக்கல் மீன்ஸ் அந்த ஹாலோ ஸ்பேஸ் சொல்லுவேன் வெற்றிடமா இருக்கக்கூடிய அதாவது கொகை இருக்கு இல்லையா கொகையில நல்ல கேப் இருக்கு இல்லையா அந்த கோக்கல்மே பைட்டானா உட்கார்ந்துகிட்டு அந்த வெற்றிடத்துல உட்கார்ந்துகிட்டு
ஷாம் ஷாம் மீன்ஸ் நம்மளுடைய பாம்பு வந்துட்டு படி தேர் தக், தேர் மீன்ஸ் நேரம், படி தேர்னா ரொம்ப நேரம் வரைக்கும், தக் மீன்ஸ் சில்லுக்கு ரொம்ப நேரம் வரைக்கும், பாஜ்கி மிருத்யு நம்ம ஈகளுடைய மிருத்யு டெட்ட அது இறப்ப பத்தி, அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும், ஆகாஷ் கேலியே ஆகாஷ் இந்த வானத்துக்கு வேண்டி, உஸ்கே பிரேம் கே விஷயமே, உஸ்கே அதோடைய பிரேம்னா அன்பு, அந்த வானத்து மேல அதை வச்சிருக்க அந்த அன்பை பத்தின விஷயம்னா சப்ஜெக்ட், அந்த விஷயத்த பத்தியும் சோச்தா ரகா, சோச்தா மீன்ஸ் திங்க் பண்றது, யோசிச்சுட்டே அது இருக்குது. ஆகாஷ் के असीम शून्यता में क्या ऐसा आकर्षक छिपा है, ஆகாஷ்க்கு அந்த வானத்தோடைய அசீம் சூன்யத்தா, அசீம் இன்ஃபைனட் முடிவே இல்லாத, சூன்யத்தானா வெற்றிடம், அந்த முடிவே இல்லாத அந்த வெற்றிடத்துல கியான என்ன, ஐசா ஆகர்ஷக் சிப்பாக, ஐசானா அவங்க சொன்ன மாதிரியான ஆகர்ஷன் மீன்ஸ் ரொம்ப அட்ராக்டிவ்னஸ், ரொம்பவே அந்த ஈர்ப்பு தன்மை வந்துட்டு சிப்பானா ஹைடு மறைஞ்சு இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிக்குது. ஜிஸ்கேலியே பாஜ்னே அப்னே பிரான் காவ் தியா, ஜிஸ்கேலியே மீன்ஸ் அதுக்கு வேண்டி, பாஜ்னி நம்மளோட ஈகிள் வந்துட்டு அப்படின்னா தன்னுடைய பிரான்னா உயிரை வந்துட்டு காவ்தியா மீன்ஸ் அத இழக்கிறது, அந்த அந்த அழகை பாக்குறதுக்கு வேண்டி